எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். தப்பிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை. இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 எங்களுக்கு போன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம். அந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்க இருக்கிற போஸ்ட் குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி போஸ்ட் குழுவில் இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை என்று மறுக்கிறார். முன்னைக்கு காவல்துறை ஆணையாளர் அப்படி சொல்றார், 2ஆம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார். இப்படிப்பட்ட சந்தேகங்களாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதோட எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இதில் என்ன தவறு இருக்கின்றது? யார் பேரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையாளர் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டார் என்று அவர் குற்றம் சொல்கிறார், தகவல் தெரிவிக்கின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் போய் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார். அது அவர் கொண்டு வந்தது இல்ல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார். தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த பொழுது டெல்லியில கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இதை தெரிவிச்சேன், அங்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர்லையும் அங்க இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்ச அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். அந்த திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும், மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார். அந்த கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் மாறு செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார். அவர் சென்னைக்கு வந்த பொழுது நேரடியாக தலைமைச் செயலர் என்னை சந்தித்தார். அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். இதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமா இருந்த காரணத்தால அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்ப டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நான் இன்னைக்கு தகவல் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில்ல ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை, அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்க இருக்கின்ற டிஎஸ்பிக்கு, அறந்தாங்கி இருக்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். இந்த ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது, சர்வசாதாரணமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படியே
பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். போலீஸ் சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து மிரட்டும் போது ஃபிளைட் மோட்ல இருந்து அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்ல இருந்து ரியாக்ட் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து யார் புகார் கொடுத்தது? பெண் தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கு இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க. அதனாலதான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறாங்க. இன்னொன்னு சொல்றேன், பொள்ளாச்சி பாலியல்ங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளி வந்த பிறகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனம வழியில் பயம் உங்களுக்கு தான். எந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் வலியுறுத்தல் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். யார் அந்த சார் என்ற பதாகைகளை அதிமுகவினர் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த செய்திகளையும் நாம் முன்பாக பார்த்திருந்தோம். போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டதை அவர் கண்டித்து பேசியிருக்கிறார். மேலும் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். பேட்டியின் முழு சாராம்சத்தை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.